செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திமுக நிர்வாகிகளை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று சந்தித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்று முடிந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை வருகிற 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஏப்ரல் 29 மாலை வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியானது. இதில் பெரும்பான்மையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்று கூறப்பட்டுள்ளன. இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரும் அக்கட்சியின் மாநில தலைவருமான செல்வ பெருந்தகை, கொங்கு தேச மக்கள் கட்சியின் வேட்பாளரும் அக்கட்சியின் பொதுச் செயலாளருமான ER ஈஸ்வரன், பொள்ளாச்சி வேட்பாளர் நித்யானந்தம் ஆகியோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அண்மையில் நேரில் சந்தித்தனர். மேலும் திமுக வேட்பாளர்களான அமைச்சர் சாமிநாதன், சாக்கோட்டை அன்பழகன், ஜெயராமகிருஷ்ணன், டாக்டர் இந்திராணி, டாக்டர் தருண் உள்ளிட்டோரும் முதல்வரை சந்தித்தனர். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளுடன் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் இன்று சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த கூட்டத்தில் திமுக நிர்வாகிகள் TR பாலு, RS பாரதி, அன்வர் ராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு குறித்து அவர்களிடம் முதல்வர் கேட்டறிந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில் நாளை வாக்குகள் எண்ணப்படும் நிலையில் 234 தொகுதிகளுக்குமான தேர்தல் பார்வையாளர்களுடன் காணொலி வாயிலாக டெல்லியில் இருந்து இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு துவங்குகிறது. காலை 9 மணி முதல் முன்னிலை நிலவரங்கள் தெரியவரும். தமிழகத்தில் யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் என்பது நாளை மதியம் திறந்துவிடும். தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் ஒரே கட்டமாக கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்றது. தமிழகத்தில் திமுக தலைமையிலான அணியில் காங்கிரஸ், தேமுதிக, VCக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய மெகா கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. அதிமுக தலைமையிலான அணியில் பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நடிகர் விஜயின் தாவேக, சீமானின் நாம் தமிழர் கட்சிகள் தனித்து தேர்தலை சந்தித்தன. மொத்தமுள்ள 234 தொகுதியிலும் 4023 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இதில் 3579 பேர் ஆண்கள், 443 பேர் பெண்கள், ஒருவர் திருநங்கை ஆவார். இந்த தேர்தலில் 4,98,833 பேர் வாக்களித்துள்ளனர். இது 85.10 விழுக்காடு ஆகும். இதையடுத்து தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் நாளை காலை 8 மணிக்கு 62 மையங்களில் எண்ணப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதும் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகள் தொடங்கப்படும். இந்நிலையில் தமிழ்நாட்டில் நாளை வாக்குப்பதிவுகள் எண்ணப்படும் நிலையில் 234 தொகுதிகளுக்குமான தேர்தல் பார்வையாளர்களுடன் காணொலி வாயிலாக டெல்லியில் இருந்து இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள், முடிவுகளை அறிவிப்பதற்கான நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றுள்ளார். தனது கள அனுபவத்தின் அடிப்படையில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று திமுக தனித்து ஆட்சி அமைப்பது உறுதி என VCக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தலுக்கு பிந்தைய பெரும்பாலான நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என்றும் திமுக தனித்து பெரும்பான்மை பெற்று ஆட்சியை கைப்பற்றும் என்றும் தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். தேர்தலுக்கு முன்பு திமுகவை முன்வைத்து சூதாட்டம் நடத்திய கும்பல் தற்போது வாக்குப்பதிவிற்கு பிறகு விஜயை முன்வைத்து வதந்திகளை பரப்பி வருவதாக கூறிய அவர், தேர்தல் முடிவுகளுக்கு பின் அவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள் என தெரிவித்தார். தனது கள அடிப்படையில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று திமுக தனித்து ஆட்சி அமைப்பது உறுதி என தெரிவித்தார். சூதாட்டம் நடைபெறுகிறது. இந்த சூதாட்ட கும்பல் பரப்புகிற வதந்தி தான் இது. தேர்தலுக்கு முன்பு திமுகவை முன்வைத்து சூதாட்டத்தை நடத்தினார்கள். அகில உலக அளவில் இது நடைபெறுகிறது. இப்போது தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பின்பு விஜயை முன்வைத்து இந்த சூதாட்ட காய்களை நகர்த்துகிறார்கள். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர்கள் ஏமாந்து போவார்கள். தேர்தலில் NDA கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக பொறுப்பாளருமான பியூஷ் கோயல், தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். மேலும் மாநிலத்தின் வளர்ச்சி, தமிழ் கலாச்சாரம், சகோதர சகோதரிகளின் நலனுக்காக ஆட்சியாக NDA இருக்கும் எனவும், திமுக அரசு வெளியேற்றப்பட்டு மே 4 NDA அரசு ஆட்சி அமைக்கும். ஆட்சி அமைப்பதில் சந்தேகம் இருந்தால் டெல்லியில் இருந்து இவ்வளவு தொலைவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன் என்று தெரிவித்தார். The DMK government is on its way out. The NDA government will be sworn in soon after the 4th of May. I am very confident of a victory. So what is your opinion on the exit polls? They do their job, we do our job. Our job is to win the election
and we have fought very well as a family. The entire NDA family, all our alliance partners fought very well. The votes that we were expecting have been cast in our favor. Our workers, our Karyakartas did a fantastic campaign, and we are surely going to win this. How many? தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்த பாஜக கூட்டணி கட்சிகள் முயற்சிப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நாளை நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கையை சீர்குலைக்கவும் சட்டம் ஒழுங்கில் பாதிப்பை ஏற்படுத்தவும் பாஜக முயற்சிப்பதாக தேர்தல் ஆணையத்தில் தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் DGPக்கும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கடிதம் எழுதியுள்ளார். முன்னதாக சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தலில் ஸ்டாலின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டது. இந்நிலையில் சமூக ஊடகங்களில் வரும் செய்திகளை பார்த்தால் நாளை நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கை நிறுத்த வாக்கு எண்ணும் மையங்களில் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் ஏதேனும் செய்ய திட்டமிட்டிருப்பதாக சந்தேகம் ஏற்படுகிறது. ஆகவே எந்த புகார்கள் வந்தாலும் அவை மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்வர்களும் கூட்டணி தோழர்களும் கடந்த 2 ஆண்டு காலமாக கடவுள் MK ஸ்டாலினுடைய வழிகாட்டுதல்படி எல்லா பணிகளையும் வாக்கு சேகரத்திலிருந்து SIR விவகாரத்திலிருந்து மிக சிறப்பாக கையாண்டு வெற்றி பெறுவதற்குரிய எல்லா சூழ்நிலையும் உருவாக்கிவிட்டார்கள். இதை கடைசி நேரத்தில் ஏதேனும் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு இருக்கிற பாஜக தேர்தல் ஆணையம் அதுக்கு பி டீமாக செயல்படுகிறது என்பது நான் மட்டும் சொல்லவில்லை. இந்தியா பூராவும் இருக்கிற அனைத்து எதிர்க்கட்சியும் இந்த குற்றச்சாட்டு தான் சொல்கிறது. சுப்ரீம் கோர்ட்டே கூட தேர்தல் ஆணைய கமிஷனை சில நேரங்களில் கண்டித்து இருக்கிறது. சென்னையில் வாக்கு எண்ணும் நாளில் 22,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள் என்றும் மையங்களில் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்று சென்னை காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 கடந்த 23ஆம் தேதி தமிழகம் முழுவதும் நடைபெற்றது. இதில் சென்னை பெருநகர காவல் எல்லைக்குட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆயுதங்கள் ஏந்திய காவல் குழுவினர் மூலம் பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்பட்டு ராணிமேரி கல்லூரி, லோயலா கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் ஆகிய 3 வாக்கு எண்ணும் மையங்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் கூடுதல் ஆணையர்கள் மேற்பார்வையில், இணை ஆணையர்கள் கண்காணிப்பில், துணை ஆணையர்கள் தலைமையில் மேற்படி 3 வாக்கு எண்ணும் மையங்களிலும் 4 அடுக்கு பலத்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பலத்த பாதுகாப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து சென்னை பெருநகர காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோதக் உத்தரவின் பேரில் வாக்கு எண்ணும் 4ஆம் தேதி சென்னை பெருநகர் முழுவதும் ஆணையர்கள், இணை ஆணையர்கள், துணை ஆணையர்கள், உதவி ஆணையர்கள், காவல் ஆய்வாளர்கள், சிறப்பு காவல்படை, ஆயுதப்படை, மத்திய ஆயுதப்படை பிரிவை சேர்ந்த காவலர்கள் உள்பட சுமார் 22,000 போலீசார் 3 வாக்கு எண்ணும் மையங்கள் மற்றும் சென்னை பெருநகர் காவல் எல்லை முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். வாக்கு எண்ணும் மையங்களில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள்: வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் நுழைவதை தடுப்பதற்காக அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் மும்முனைப்பு பாதுகாப்பு வளைய அமைப்பு நிறுவப்பட்டுள்ளது. பாதசாரிகள் மண்டலத்தின் தொடக்கத்தில் வெளிப்புற வளையம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்ட நபர்களின் அடையாளம் மற்றும் அங்கீகாரத்தை சரிபார்க்க போதுமான காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்திய தேர்தல் ஆணையம் மாவட்ட தேர்தல் அதிகாரி அல்லது தேர்தல் அதிகாரியால் முறைப்படி வழங்கப்பட்ட செல்லுபடியாகும் அங்கீகரிக்கப்பட்ட புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் யாரும் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். நுழைவை ஒழுங்குபடுத்துவதற்கும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கும் ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்தின் நுழைவு வாயிலும் உயர் அதிகாரிகள் பணி அமர்த்தப்பட்டுள்ளனர். ஊடகத்தினர் கேமராக்கள் அல்லது வீடியோ கேமராக்களை வாக்கு எண்ணும் மையத்துக்குள் கொண்டு செல்லக்கூடாது. இருப்பினும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட செல்லுபடியாகும் அங்கீகார அட்டைகளை கொண்ட ஊடகத்தினர் கையடக்க புகைப்பட கேமராக்கள் மற்றும் வீடியோ கேமராக்களுடன் வாக்கு எண்ணும் மையங்களில் குறிப்பிட்ட எல்லை வரை அனுமதிக்கப்படுவர். தேர்தல் பார்வையாளர்களை தவிர வேறு யாரும் வாக்கு எண்ணும் கூட்டத்திற்கு செல்போன் கொண்டு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கூர்மையான பொருட்கள், தீக்குச்சிகள், கம்பிகள், லைட்டர்கள், வெடிப்பொருட்கள், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள், தடை செய்யப்பட்ட பொருட்களான மண்ணெண்ணெய், கைபேசிகள், கேமராக்கள் மற்றும் பிற மின்னணு சாதனங்கள் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் யாரும் கொண்டு வர அனுமதி இல்லை. தனிநபர்கள் உள் மற்றும் வெளி பாதுகாப்பு வளையத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் குடிநீர் அருந்த வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து வெளியே வர அனுமதிக்கப்படுவார்கள். இருப்பினும் அவர்கள் மீண்டும் உள்ளே நுழையும் போது நுழைவாயிலில் முழுமையாக சோதனையிடப்படுவார்கள்.
பலமுறை நுழைவதற்கான அனுமதி சீட்டு இல்லாமல் வெளி பாதுகாப்பு வளையத்தை தாண்டி வெளியே செல்லும் எவரும் மீண்டும் உள்ளே நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். முகவர்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேறியவுடன் அவர்கள் மீண்டும் உள்ளே நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். குடிபோதையில் இருக்கிறவர்கள் யாரும் வாக்கு எண்ணும் மைய வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. அதில் ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்துக்கும் ஒரு கூடுதல் கமிஷனர் தலைமையில் 2 இணை கமிஷனர்கள், 3 துணை கமிஷனர்கள், 7 இணை கமிஷனர்கள் கொண்ட உயர் அதிகாரிகளை கொண்ட படை பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சில இளைஞர்கள் வேண்டுமென்றே வன்முறையில் ஈடுபடக்கூடும் என்று தகவல்கள் வெளியானதால் வரலாறு காணாத அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் நாளை வாக்குகள் எண்ணப்படும் நிலையில் 234 தொகுதிகளுக்குமான தேர்தல் பார்வையாளர்களுடன் காணொலி வாயிலாக டெல்லியில் இருந்து இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி நாளை காலை 8 மணிக்கு துவங்குகிறது. காலை 9 மணி முதல் முன்னிலை நிலவரங்கள் தெரியவரும். தமிழகத்தில் யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் என்பது நாளை மதியம் திறந்துவிடும். தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் ஒரே கட்டமாக கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்றது. தமிழகத்தில் திமுக தலைமையிலான அணியில் காங்கிரஸ், தேமுதிக, விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய மெகா கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. அதிமுக தலைமையிலான அணியில் பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் நடிகர் விஜயின் தாவேக, சீமானின் நாம் தமிழர் கட்சிகள் தனித்து தேர்தலை சந்தித்தன. மொத்தமுள்ள 234 தொகுதியிலும் 4023 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இதில் 3579 பேர் ஆண்கள், 443 பேர் பெண்கள், ஒருவர் திருநங்கை ஆவார். இந்த தேர்தலில் 4,87,98,833 பேர் வாக்களித்துள்ளனர். இது 85.10% ஆகும். இதையடுத்து தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் நாளை காலை 8 மணிக்கு 62 மையங்களில் எண்ணப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதும் முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணிகள் தொடங்கப்படும். இந்நிலையில் தமிழ்நாட்டில் நாளை வாக்குப்பதிவுகள் எண்ணப்படும் நிலையில் 234 தொகுதிகளுக்குமான தேர்தல் பார்வையாளர்களுடன் காணொலி வாயிலாக டெல்லியில் இருந்து இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். வாக்கு எண்ணிக்கை ஏற்பாடுகள், முடிவுகளை அறிவிப்பதற்கான நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியும் இந்த ஆலோசனையில் பங்கேற்றுள்ளார். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் இன்று மிகுந்த கட்டுப்பாடுகளுடன் விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் MBBS, பல் மருத்துவம், சித்தா, ஆயுர்வேதா உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு நீட் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தேர்வில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவ மாணவிகளுக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஆண்டுக்கு வரும் 25,000 ரூபாய் கட்டணத்தில் பயிலும் வாய்ப்பு கிடைக்கிறது. ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் சுமார் 2 கோடி ரூபாய் வரை செலவாகும் சூழல் நிலவுகிறது. இந்த தேர்வு இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடப்பிரிவுகளில் இருந்து 180 கொள்குறி வினாக்களை கொண்டது. ஒவ்வொரு வினாவுக்கும் 4 மதிப்பெண்கள் வீதம் மொத்தம் 720 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்படுகிறது. தவறான விடைகளுக்கு 1 மதிப்பெண் கழிக்கப்படும் நடைமுறை அமலில் உள்ளது. இந்த தேர்வு தமிழ் உள்ளிட்ட 13 மொழிகளில் நடத்தப்படுகிறது. அதில் நடப்பு கல்வியாண்டுக்கான நீட் தேர்வு இன்று நடைபெற்றது. இதுவரை இல்லாத அளவாக மொத்தம் 22.80 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதினர். பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கிய இந்த தேர்வு மாலை 5 மணிக்கு நிறைவடைந்தது. தமிழகத்தில் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட 30 நகரங்களிலும், வெளிநாடுகளில் துபாய், அபுதாபி உள்பட 14 இடங்களில் என மொத்தமாக 552 நகரங்களில் சுமார் 5500 மையங்களில் இந்த தேர்வு நடத்தப்பட்டது. காலை 11 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை மட்டுமே மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். 1:30 மணிக்கு மேல் வந்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.